ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் சென்ட்ரல் கவர்மெண்ட் ரிலீஸ் ஆயிருக்க ஒரு நியூ ஜாப் நோட்டிஃபிகேஷனை பற்றி பார்க்க போகிறோம். நம்ம சேனல் இதோட சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஜாப் சர்ச் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த சேனல் அண்ட் வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். ஜாப் ரிலேட்டட் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஜாபோட ஃபுல் டீட்டெயில் லிங்க் யூடியூப் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன். அதை செக் பண்ணி கிளிக் பண்ணுங்கள், நம்ம வெப்சைட்டுக்கு வரும். ஆர்கனைசேஷன் நேம் HAL. இதோட ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட். இது வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன். இது ரிலீஸ் ஆயிருக்க ஒரு அப்ரெண்டிஸ் ட்ரைனிங்க்கு உண்டான ஜாப் நோட்டிஃபிகேஷனை இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த HAL பார்த்தீங்கன்னா 2 டைப் ஆஃப் ஜாப் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆயிருக்கு. ஒன்று வந்து ட்ரேட் அப்ரெண்டிசஸ், அதாவது ஐடிஐ கம்ப்ளீட் பண்ண கேண்டிடேட்ஸ்க்கு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஆர்ட்ஸ் சயின்ஸ் படித்த அந்த கேண்டிடேட்ஸ்க்கு, அதுக்கப்புறம் இன்ஜினியரிங், அதுக்கப்புறம் டிப்ளமோ. ஸோ இது எல்லாத்துக்கும் சேர்த்து இன்னொரு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த நோட்டிஃபிகேஷன் முடிச்சுட்டு அதையும் நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். 2 லிங்க்குமே வந்து யூடியூபோட டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் கிளிக் பண்ணி தனித்தனியாக உங்களோட குவாலிஃபிகேஷனுக்கு தப்பில் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அப்ரெண்டிஸ்ஷிப்னாலே பார்த்தீங்கன்னா டோட்டல் டியூரேஷன் வந்து 1 இயர் தான். ஸோ 1 இயர்க்குள்ளே வந்து உங்களுக்கு எவ்ரி மந்த் சேலரி இருக்கும், அதாவது ஸ்டைஃபண்ட் இருக்கும். ஒன்ஸ் வந்து ட்ரைனிங் முடித்தோன்னே உங்களுக்கு ட்ரைனிங் சர்டிஃபிகேட் கிடைக்கும். ஃப்யூச்சரில் வந்து அதை வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் மாதிரி ஒரு சில ஜாப்ஸுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ அதனால் வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்க கேண்டிடேட்ஸ் இதுக்கு அப்ளை பண்ணிக்கோங்க. டோட்டல் வேகன்சி ஐடிஐயில் பார்த்தீங்கன்னா 200 இருக்குது. ஸோ ஐடிஐயில் 200ம் வந்து ஒவ்வொரு ட்ரேடுக்கும் இருக்கும். அந்த டீட்டெயில்ஸ் உங்களுக்கு நெக்ஸ்ட் நான் சொல்கிறேன். சேலரி பார்த்தீங்கன்னா அஸ்பர் நாம்ஸ்ன்னு போட்டிருக்காங்க. ஸோ ஆஃப்டர் வந்து நீங்கள் செலக்ட் ஆனதுக்கப்புறம் HAL வந்து உங்களுக்கு எவ்வளோன்ற டீட்டெயில்ஸ் வந்து கொடுப்பாங்க. வாக்கின் டேட், அதாவது இதுக்கு வந்து ஆன்லைனில் நீங்கள் அப்ளை பண்ணணும். அதோடு சேர்த்து வாக்கின் டேட்டும் இருக்குது. 20 மேலேருந்து 22 மே இந்த 3 நாள் வந்து நடக்கும். அஃபீஷியல் வெப்சைட் இங்கே இருக்குது, HAL-india.co.in. ஸோ 200 போஸ்ட்டும் ஐடியில் எந்தெந்த ட்ரேடு கீழே வருதுன்ற டீட்டெயில்ஸ் வந்து இந்த லிஸ்ட் இங்கே இருக்குது. எலக்ட்ரானிக் மெக்கானிக் அதில் பார்த்தீங்கன்னா 55 போஸ்ட் இருக்குது. அதே போல் ஃபிட்டரில் 35, எலக்ட்ரீஷியனில் 25, இந்த மாதிரி ஒவ்வொரு ட்ரேடு. ஸோ உங்களோட ட்ரேடு இதில் வருதான்னு பார்த்துக்கோங்க. இந்த ட்ரேடு நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். குவாலிஃபிகேஷன் நம்ம ஆல்ரெடி பார்த்தா போல் ஐடிஐயில் அந்த ஸ்பெசிஃபிக் ட்ரேடில் வந்து நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும். செலெக்ஷன் பார்த்தீங்கன்னா டைரெக்டாக வந்து வாக்கின் நடக்கும். இன்டர்வியூ வச்சு உங்களை வந்து எடுப்பாங்க. அந்த வாக்கின்கான அட்ரஸ் இங்கே இருக்குது. ஸோ ஹைதராபாத்தில் ஆடிட்டோரியம் பிஹைண்ட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ட்ரைனிங் அண்ட் டெவலப்மெண்ட், ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட், HAL, ஏவியானிக்ஸ் டிவிஷன், பாலாநகர், ஹைதராபாத். அந்த அட்ரஸ் இருக்குது. வாக்கின் போகிறப்ப நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கொண்டு போகணுன்ற அந்த லிஸ்ட் இங்கே இருக்குது. ஸோ இதுபடி எல்லா டாக்குமெண்ட்ஸும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு போகணும். அதே போல் அப்ரெண்டிஸ் வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். இந்த லிங்க் இருக்குது. இந்த லிங்க் வந்து நம்ம பேஜோட பாட்டமில் இருக்குது. ஸோ அந்த லிங்க்கில் போய் ஃபஸ்ட் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கிடைக்கும். ஸோ அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் காப்பியை நீங்கள் கொண்டு போகணும். இம்பார்ட்டன்ட் லிங்க்ஸ் கீழே வந்தீங்கன்னா அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் இருக்கும். இப்போ நம்ம பார்த்த எல்லா டீட்டெயில்ஸும் அந்த டாக்குமெண்ட்லேருந்து எடுத்து போட்டது தான். அதை ஒரு தடவை நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதுதான் வந்து அஃபீஷியலான PDF. நம்ம அங்கே பார்த்த எல்லா டீட்டெயில்ஸும் இங்கே இருக்கும். டோட்டல் 200 வேகன்சி, எந்தெந்த ரேடு கீழே வருதுன்ற டீட்டெயில்ஸ். அதுக்கப்புறம் ஸ்டைஃபன் எவ்வளோன்னு எக்ஸாக்டாக கொடுக்கல. அப்ரெண்டிஸ் ஆக்ட் படி உங்களுக்கு வந்து எவ்வளோ அலோகேட் பண்ணுவாங்க. ஹவு டு அப்ளை டீட்டெயில்ஸ் இங்கே இருக்குது. ஆன்லைனில் ரெஜிஸ்டர் பண்ணணும். ஸோ ரெஜிஸ்டர் பண்ணணும். பட் இன்டர்வியூ வந்து நீங்கள் டேரெக்டாக போய் தான் அட்டெண்ட் பண்ண முடியும். வாக்கின் டேட் வந்து 20, 21, 22 இந்த 3 டேட்டில் நடக்கும். ஸோ எலக்ட்ரானிக் மெக்கானிக், டீசல் மெக்கானிக், ஃபிட்டர், ப்ளம்பர், பெயிண்டர்லாம் வந்து 20 அந்த டேட்லேயும், கோப்பா, மோட்டார் வெஹிக்கிள் மெக்கானிக், எலக்ட்ரீஷியன், டிராட்ஸ்மேன், ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 21 மே நடக்கும். ஸோ எந்தெந்த ட்ரேட்லாம் வந்து எந்தெந்த டைமிங்கில் நடக்கும். ஸோ மார்னிங் பார்த்தீங்கன்னா ஒரு சில ட்ரேடுக்கு நடக்கும். ஆஃப்டர்நூன் 1 o'clock பார்த்தீங்கன்னா ஒரு சில ட்ரேடுக்கு நடக்கும். ஸோ அதுக்கேற்றப்ப நீங்கள் வந்து கரெக்டாக செக் பண்ணி நீங்கள் நேராக போய் அட்டன் பண்ணிக்கணும். வாக்கின் அட்ரஸ் ஆல்ரெடி நம்ம பேஜில் பார்த்தோம், சேம் டீட்டெயில்ஸ். எல்லா டாக்குமெண்ட்ஸ் கொண்டு போகணும் அந்த டீட்டெயில்ஸ் இருக்குது. இந்த லிங்க்கில் போய் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும். இந்த லிங்க்கை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். அப்ளிகேஷன் ஃபீ எதுவும் கிடையாது. ஸோ டேரெக்டாக நீங்கள் போய் அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா இங்கே ஒரு ஃபோன் நம்பரும் ஒரு இமெயில் ஐடி கொடுத்துருக்காங்க. இது வேணும்னா நீங்கள் கான்டாக்ட் பண்ணிக்கலாம். ஆன்லைனில் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு நம்ம பேஜோட பாட்டமில் வந்தீங்கன்னா ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் போர்ட்டல், இந்த லிங்கை கிளிக் பண்ணுங்கள். apprenticeshipindia.gov.in கவர்மெண்ட் வெப்சைட் இது. இதில் போய்ட்டு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். மேலே வந்து இந்த லாகின் ரெஜிஸ்டர் ஆப்ஷன் இருக்கும். கேண்டிடேட் ஆப்ஷனை சூஸ் பண்ணிங்கன்னா லாகின் அஸ் கேண்டிடேட், ரெஜிஸ்டர் அஸ் கேண்டிடேட். நியூ கேண்டிடேட்ஸ் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. இமெயில் ஐடி அண்ட் மொபைல் நம்பரை கொடுத்து நீங்கள் நெக்ஸ்ட்டாக போனீங்கன்னா ஃபார்ம் வரும். அதில் உங்களோட டீட்டெயில்ஸ்லாம் என்டர் பண்ணி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணணும்னா அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அப்புறம் காப்பியை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. இங்கே லாகின் பண்ணி உங்களோட டீட்டெயில்ஸை எடிட் பண்ணிக்கலாம். ஃபியூச்சரில் வந்து செக் பண்ணிக்கலாம். இதே போல் HAL ரிலீஸ் ஆயிருக்க இன்னொரு நோட்டிஃபிகேஷன். HAL 124 அப்ரெண்டிஸ். ஸோ இந்த 124 போஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் கிராஜுவேட், நார்மல் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கிராஜுவேட், அப்புறம் வந்து டிப்ளமோ, இந்த 3 டைப் ஆஃப் கேண்டிடேட்ஸும் அப்ளை பண்ணிக்கலாம். அந்த 124 வேகன்சிஸும் ஒவ்வொரு டிசிப்ளினுக்கும் எவ்வளோன்ற டீட்டெயில்ஸ் வந்து இங்கே இருக்குது. இன்ஜினியரிங் கிராஜுவேட்டுக்கு பார்த்தீங்கன்னா 64 வேகன்சி இருக்குது. டெக்னீஷியன் டிப்ளமோ அவங்களுக்கு வந்து 35 வேகன்சிஸ் இருக்குது. ஜென்ரல் ஸ்ட்ரீம் கிராஜுவேட் அப்ரெண்டிஸஸ்க்கு வந்து 25 இருக்குது. இது 3 சேர்த்து வந்து 124. இந்த அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனிங்கோட வாக்கின் டேட் பார்த்தீங்கன்னா 23 and 24 2 days நடக்கும். ஜாப் லொகேஷன் வந்து சேம் ஹைதராபாத் தான். குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் கிராஜுவேட்டுக்கு ஆப்வியஸாக வந்து இன்ஜினியரிங் டிகிரி கம்ப்ளீட் பண்ணிக்கணும், 4 years டிகிரி. டிப்ளமோ அப்ரெண்டிஸஸ்க்கு வந்து டிப்ளமோவில் அந்த ஸ்பெசிஃபிக்கான
டிசிப்ளின்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கணும். ஜென்ரல் ஸ்ட்ரீம் பார்த்தீங்கன்னா அதுக்கேற்றாப்புல நார்மல் ஆர்ட்ஸ் சயின்ஸ் கம்ப்ளீட் பண்ணிக்க கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணலாம். செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா வாக்கின் இன்டர்வியூ நடக்கும். டேட் டீட்டெயில்ஸ் இங்கே இருக்குது, அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன்லேயே இருக்கும். அதை நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். அட்ரஸ் டீட்டெயில்ஸ் அப்புறம் என்னென்ன கொண்டு போகணுன்ற அந்த லிஸ்ட் இங்கே இருக்குது. ஸோ பேஜ் பாட்டம் வந்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் லிங்க் செக்ஷனில் இருக்க அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணுங்கள். என்கேஜ்மெண்ட் ஆஃப் இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் இன் ஜென்ரல் ஸ்ட்ரீம் அண்ட் டிப்ளமோ. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் கிராஜுவேட்டில் இருக்க அந்த 64 வேகன்சியும் எந்தெந்த டிசிப்ளினில் இருக்குன்ற அந்த டீட்டெயில்ஸ் இருக்குது. இது முக்கியமானது. ஸோ நீங்கள் இன்ஜினியரிங்கில் இந்த டிசிப்ளினில் இருந்தால் மட்டும் தான் இதில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். ஸோ எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷனில் 30, மெக்கானிக்கலில் 15, எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் ட்ரிபிளியில் பார்த்தீங்கன்னா 10, சிவிலில் வந்து 2 வேகன்சி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் சிஎஸ்சியில் 5, ஏரோநாட்டிக்கலில் வந்து 2. ஸோ மீதி கேண்டிடேட்ஸ் வந்து இதில் அப்ளை பண்ண முடியாது. உங்களோட டிசிப்ளின் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அதே போல் டிப்ளமோ கேண்டிடேட்ஸ் அவங்களுக்கு வந்து என்னென்ன டிசிப்ளினில் இருக்குது, ஒவ்வொரு டிசிப்ளினுக்கும் எவ்வளோ நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் அப்படின்ற டீட்டெயில்ஸ் டோட்டல் வந்து 35 இருக்குது. ஜென்ரல் ஸ்ட்ரீமில் பார்த்தீங்கன்னா பிகாம் முடிச்ச கேண்டிடேட்ஸ் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 10 வேகன்சிஸ் இருக்குது. பிஎஸ்சியில் எலக்ட்ரானிக்ஸ் 10 வேகன்சி, அப்புறம் பிஎஸ்சியில் கெமிஸ்ட்ரி, பிஎஸ்சியில் கம்ப்யூட்டர்ஸ். ஸோ ஆர்ட்ஸ் முடிச்சிருக்க கேண்டிடேட்ஸ்க்கு வந்து இதில் வந்து ஓப்பனிங்ஸ் எதுவும் கிடையாது. ஸோ பிஎஸ்சியும் பிகாம் கம்ப்ளீட் பண்ணிக்கணும். பிஎஸ்சிலேயே ஸ்பெசிஃபிக்கான 3 டிசிப்ளின்ஸ் இருக்குது. ஸோ இதில் இருக்கிறபடி உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கான்னு பார்த்துக்கிட்டு நீங்கள் வந்து போய் அட்டன் பண்ணுங்கள். வாக்கின் டேட் இங்கே இருக்குது. இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ்க்கு 23, டிப்ளமோ அண்ட் ஜென்ரல் ஸ்ட்ரீம்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 24 நடக்கும். டைமிங் வந்து மார்னிங் 9 o'clock. ஸோ வாக்கினோட அட்ரஸ் இருக்குது. அப்புறம் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கொண்டு போகணும், உங்களோட ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் கொண்டு போகணும். அப்புறம் வந்து 2 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, அதுக்கப்புறம் வந்து ஒரிஜினல் உங்களோட ஃபோட்டோ காப்பி ஆஃப் அபவ் ஆல் சர்டிஃபிகேட்ஸ் ஒரிஜினல் கொண்டு போகணும். அதோட ஜெராக்ஸும் கொண்டு போகணும். இதில் அப்ளை பண்ணுறதுக்கு எதுவும் கிடையாது, டைரக்ட் வாக்கின் தான். ஐடிஐக்கு மட்டும் நீங்கள் ஃபஸ்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணிட்டு அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் காப்பியும் கொண்டு போகணும். கிராஜுவேட் அப்புறம் இன்ஜினியரிங் டிப்ளமோ அப்ரெண்டிஸ்க்கு வந்து எந்த அப்ளிகேஷன் தேவையில்லை, நீங்கள் டேரெக்டாக போய் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ வாக்கின் டேட்டை நோட் பண்ணிக்கோங்க, அட்ரஸ் நோட் பண்ணிட்டு இன்ட்ரெஸ்ட் இருக்க கேண்டிடேட்ஸ் வந்து அந்த டேட்டுக்கு நீங்கள் ப்ராப்பராக போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஜாப் சர்ச் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இந்த ஜாப் ரிலேட்டடாக ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.